திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி நம்முடன் மீண்டும் இணைகிறார். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நீங்கள் வலியுறுத்தி இருந்தீங்க ஆளுநரை நீக்குக அப்படின்னு. முதலமைச்சர் இன்று தமிழகத்துக்கு மட்டும் உள்ள இந்தியா முழுமைக்குமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு குறிப்பிட்டாரு. பேரறிவாளன் விவகாரத்துக்கு பிறகு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை நீதிமன்றத்துக்கு ஏன் ஏற்பட்டது? ஆகவே இது ஒரு நல்ல முன்மாதிரி. ஆகவே இதுவரை சட்டத்தில் தேவையான பல மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அளவிற்கு ஆளுநர் கருவியாக பயன்படுத்தப்படுவது இனிமேல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தீர்ப்பு ஒரு நல்ல திருப்பத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே இது வரவேற்க வேண்டிய, பாராட்ட வேண்டிய தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்துக்கும் பாராட்டு. அதே நேரத்தில் இந்த முயற்சியை முன்னெடுத்து தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை மட்டுமில்லாமல் இந்தியாவினுடைய மாநிலங்கள் அத்தனைக்கும் உரிமை கொடுத்து ஒரு புதிய திருப்பத்தை பெற்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன், வரலாற்று நாயகனாக இதன் மூலமாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நிலையை நன்றாக புரிந்து கொண்டு, போர் எழுத்தை போல புரிந்து கொண்டு, அதே நேரத்தில் தெளிவாக விரைவில் ஆளுநர் ரவியை திரும்ப பெற வேண்டும், அல்லது டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், அல்லது மக்கள் மன்றம் பெரிய போராட்டத்தில் இறங்கும். ஆகவே இனியும் அவர் தொடங்குவது ஜனநாயகத்தின் ஏற்பு அல்ல. அவர் எடுத்த உறுதிமொழிக்கும் அது அரசியல் சட்டத்துக்கு படி விரோதமாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.